ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூண்டும் வரமிளகாயும் வச்சு ரொம்பவே சிம்பிளான ஒரு சுவையான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லா வகையான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றக்கும், தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த தொக்கு செய்யறதுக்கு நல்லெண்ணெய் உபயோகப்படுத்துங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு பூண்டு 1க்கு 2 இடித்து சேர்த்துருக்குறாங்க. நீங்கள் அப்படியே முழு பல்லு பூண்டும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி 1க்கு 2 இடிச்சும் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இந்த பூண்டு நல்லா செவந்து சுருங்க வதங்கி வரணுங்க, அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி எடுத்திங்கன்னா நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா இந்த மாதிரி செவந்து சுருங்க வந்துடும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த பூண்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததான் அதே எண்ணெயில் எந்த கப்பில் பூண்டு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வரமிளகா, பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 வரமிளகா எடுத்துருக்கிறேன். 1க்கு 2 கிள்ளி சேர்த்துருக்குறாங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வரமிளகா நல்லா மொறுன்னு வறுபட்டு வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வரமிளகா நல்லா மொறுன்னு வறுபட்டு வந்திருக்கு. இதையும் பூண்டோடு எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூடவே சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கீங்க. நான் சேர்த்துன ஒரு கப் பூண்டுக்கு இந்த சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்தனா போதுமானதாக இருக்குங்க. நான் சேர்த்துருக்கிற வரமல்லி சீரகம் எல்லாம் நல்லா செவந்து வறுபட்டு இந்த புளியும் நல்லா சாஃப்டாக வறுபட்டு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா புளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், நமக்கு சேர்ந்த வரமல்லியும் சீரகமும் நல்லா வறுபட்டுருச்சு, புளியும் நல்லா சாஃப்டாக வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க, நல்லா காஞ்சிருக்கணும். அதில் நம்ம வறுத்து வச்சுருந்த வரமிளகாயை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடு 2 டைம் அடித்து எடுத்திங்கன்னா போதும். இப்போ நான் பல்ஸ் மோடில் 2 டைம் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த வரமல்லி, சீரகம், புளி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இந்த தொக்கு அரைக்கிறதுக்காக தண்ணி எதுவும் உபயோகப்படுத்தக்கூடாதுங்க. நம்ம இதை 15லேருந்து 24 மணிக்கு ஸ்டோர் பண்ண போகிறோம். அதே மாதிரி அரைச்சதுக்கப்புறமா திரும்பி தாளிக்கவோ வதக்கவோ போகிறதில்ல. அதனால் இந்த தொக்கு அரைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அரைக்க போகிறோங்க. அடுத்ததாக இது கூட சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறமா இந்த தொக்கு அரைக்கிறதுக்காக ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் காமிச்சிருக்கமா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது 15லேருந்து 20 நாள் ஆனாலும் கெடாதுங்க. தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்குள்ள அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூட சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான பூண்டு தொக்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.